இந்த வீடியோல ரன்வீர் சிங் நடிச்ச துரந்தர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, இந்த படத்துக்கு ஓவரா ஹைப் ஏத்துனாங்க. துரந்தர், துரந்தர், துரந்தர்ன்னு எல்லா இடத்துலயும் ஹைப் ஏத்துனாங்க. பாலிவுட்ல மட்டுமே அங்க ரிலீஸ் ஆகி மட்டுமே 1000 கோடி, வேற எந்த ஒரு ஸ்டேட்லயும் டப் பண்ணாம ஹிந்தியில மட்டுமே 1000 கோடி வந்திருக்க அளவுக்கு இந்த படத்துல என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, படமா பார்த்தீங்கன்னா ஒரு ஓகேவான படம், டீசென்ட்டான படம்னு சொல்லிட்டு சொல்லலாம். 3 1/2 மணி நேரம் ரொம்ப அதிகம் இந்த படத்துக்கு. பெர்ஃபார்மன்ஸா ஒரு ரன்வீர் சிங்கு, அப்புறம் அக்ஷய் கண்ணா, அப்புறம் சாரா அர்ஜுன், அப்புறம் சஞ்சய் தத் இவங்கலாம் பெர்ஃபார்மன்ஸ் நீட்டாக பண்ணியிருந்தாங்க. மாதவன் நடிச்சிருந்தாரு. இவங்கலாம் நீட்டாக நடிச்சிருந்தாங்க படத்தில். பெர்ஃபார்மன்ஸ் வந்து பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த ஈகோ கிளாஸ் 2 பேருக்கு இருக்கும். இந்த அக்ஷய் கண்ணாக்கும் இன்னொருத்தருக்கும் அந்த இதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஆக்ஷன் சீன்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல, டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. மிச்சப்படி படத்தில் என்ன பிரச்சனைனா, கொஞ்சம் ப்ரொபகண்டா வந்து லைட்டாக உள்ளே இருக்குது. இந்த 500,000 ரூபா பேன் பண்ணதுக்கு காரணம் இதான்றதுக்கு பிஜேபி வந்து இவங்க பாகிஸ்தான் டெரரிஸ்ட் வந்து ஸ்மகிள் பண்ணுவாங்க, இவங்க வந்து எக்கனாமி கிராஸ் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு தப்பான மெசேஜ் வந்து மறைமுகமாக வந்து கன்வே ஆகுது. அதே மாதிரி ஒரு சில முஸ்லீம் ஸ்டீரியோடிப்பிக்கலான சீன்லாம் வழக்கம் போல் இருக்குது. நீங்கள் பாகிஸ்தான் தீவிரவாதினாலே முஸ்லீம் வந்து ஸ்டீரியோடிப்பிக்கலாக தான் காமிப்பாங்க ஆஸ் யூஷுவல். அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும் இருந்துச்சு. மிச்சப்படி சொல்லணும்னா இந்த படத்தோட டியூரேஷன் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். 3 1/2 மணி நேரம் வந்து ரொம்ப அதிகம். அதை கொஞ்சம் கிறிஸ்பாக சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குன்றதை நான் சொல்ல வரேன். மிச்சப்படியும் ஓகே, போர் அடிக்கலாம் ஒரு தடவை போட்டு பார்க்கலாம். அந்த ஹைப் வச்சுட்டு பார்க்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.